விஷயம் சொல்லியிருக்குது. ஆனா இந்த காமெடி இன்னும் அந்த மாம்பழம் திங்கிறது இதெல்லாம் வந்து படத்துக்கு நீங்க உள்ள சீல் சொல்ற பேஜ் வேணாம் இதை அப்படி பண்ணலாம் அந்த மாதிரி. ஐயா அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட். கவுண்டமணி, வடிவேலு, சந்தானம் இவங்க எல்லாம் ஜெயிச்சாங்கன்னா டெவலப்பர் ஒரு டீம் டைரக்டர் சொன்னா கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை அதுதான் அதோட லிமிடேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து இந்த பக்கம் அங்கேருந்து பார்க்குறீங்க இல்லையா, இந்த பக்கம் வந்து நீங்கள் கூட இருந்து வேலை செய்யுங்க, ஒரு 4 படம் எங்கள் கூட சேர்ந்து வேலை செய்யுங்க, அப்போ தெரியும் அதோட ப்ராக்டிக்கல். இல்லை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் என்ன தான் இது பதில் சொன்னாலும் என்னுடைய டைரக்டரை நான் அவமதிக்கிற மாதிரி இருக்கும், என்னோட ப்ரொடியூசரை நான் அவமதிக்கிற மாதிரி இருக்கும். அதை டீம் ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்க்கும்போது அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது தான். எனக்கு டைரக்டர் எந்த லிமிடேஷன் கொடுக்குறாரோ அதை தான் நான் ஒர்க் பண்ண முடியும். இல்லை நான் சொல்லிடுறேன் என்ன சொல்லிடுறேன் ஐயா. நீங்கள் அந்த ஆசையில் சொல்கிறதே எனக்கு புரியுது. ஒவ்வொரு லிமிடேஷன் அதுதான். ஒரு படத்தில் நம்ம ஃபுல்லாக காமெடி பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அங்காடி தெருவில் நடிச்சு, அதுக்கப்புறம் நிறைய படம் நடிக்க அதுக்கப்புறம் இல்லை அதுதாங்க. சினிமாவில் சில விஷயங்கள் கடந்து போகிறதுக்கு சில சப்போர்ட் தேவைப்படுது. அது ஃபினான்ஷியலாகவும் இருக்குது, பர்ஃபார்ம்டாகவும் இருக்குது. ஸோ பர்ஃபார்மோட லிமிடேஷனை நம்ம கடந்து போகவே முடியாது. அது அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. இந்த ஷாட் இது ஓகேன்னா நம்ம தாண்டி ஷாட் ஒரு ஒன்று போடலாம். இல்லை சார் டைம் இல்லை, பட்ஜெட் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இதை பிளான் பண்ணதை முடிக்கணும்னு ஒன்று வரும். ஸோ என்ன லிமிடேஷன்? இப்போ பிரியா ஒரு படம், இப்போ சந்தானம் நல்லா இருக்காரு, அவர் எப்படின்னா பிஃபோராகவே இந்த ஸ்கிரிப்டை வாங்கி வச்சு அவங்க ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். இப்போ காமெடின்ற ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் தனியாக ஒதுக்கிடுவாங்க. அந்த காசை வச்சு அவங்க தனியாக ஒரு டீம் வச்சு வேலை பார்க்கலாம். இது எல்லாருக்குமே நடக்கும். அந்த பொசிஷன் போகிறதுக்கு தான் எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகிறோம். இப்போ ஐயா அதுதாங்க ஐயா, பட்ஜெட் கிரியேட்டிவிட்டி சம்மந்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க. கிரியேட்டிவிட்டிக்கு சம்மந்தம் இருக்கு. எல்லாருமே அது தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பட்ஜெட்டை வச்சு தான் எல்லாமே கிரியேட்டிவிட்டி. பெரிய பில்டப்லாம் வந்து நீங்க படம் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. சார் ஒரு நிமிஷம். அது வந்து என்னன்னா ஒரு கம்பெனிக்குள்ள நடக்கிறது, மாம்பழ கம்பெனிக்குள்ள நடக்கிற ஸ்கிரிப்ட் அது. அப்ப அங்க என்ன நடக்குமோ அதை தான் நம்ம பண்ணோம் சார். அதை தாண்டி போக முடியல. உண்மையில என்னன்னா அது அந்த ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம் சார். நீங்க இப்போ எல்லா படத்துக்குமே ஒரே மாதிரியான கேள்விகள் கேட்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த படத்துக்கும் ஒரு கேள்வி தனியாக தானே கேட்குறீங்க. இப்ப வாழாண்டா இருக்காரு, வாங்க உங்களை முன்னாடி இவர் தான் மோகன்லால் சார் வரைக்கும் எல்லாத்தையும் பிடிச்சி வாங்குறாரு. நான் கேட்குறேன் என்னன்னா, நீங்க எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரியான கேள்வி கேட்கறது இல்லை. ஒவ்வொரு படத்தையும் பார்த்து ஒவ்வொரு கருத்தை தானே பதிவு பண்றீங்க. உங்களுக்கு அதே சுதந்திரம் தானே இருக்கு. அப்ப அதே மாதிரி தான் எங்களுக்கும் எந்த ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த ஸ்பேஸ்ல தான் ஒர்க் பண்ண முடியும். ஆஸ் ஆர்டிஸ்டா எனக்கு சம்பளம் கொடுத்த லிமிட்ல அவர் 10 ரூபா கொடுத்தாரா, நான் ஒரு 50 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்றேனோ இல்லையோ, எனக்கு சம்பளம் கொடுத்த முதலாளியே நான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். அதுதான் ஒரு டெக்னீஷியனோட கடமை. அப்புறம் தான் ஆடியன்ஸ். இதுதான் உண்மை. ஆடியன்ஸை கொண்டு வரதுக்கே முடியலங்க இன்னைக்கு. படம் எத்தனை படம் நீங்க டெய்லி 100 படம் பாக்குறீங்களா? எத்தனை படம் பாக்குறீங்க ஒரு நாளைக்கு? உங்களுக்கு ஒவ்வொரு ஷோ வந்து பாக்குறீங்க, எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்ஸ். அவங்கள முதல்ல சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்கு தான் நான் உழைக்கிறேன். நீங்களே இப்போ இந்த சேனல் இருக்கீங்க, உங்களுடைய பாசை என்ன எடுத்துட்டு வந்திருக்க தூக்கி போடி அப்படின்னு தூக்கி போட்டா உங்க உழைப்பு வேஸ்ட் ஆகாது. உண்மையா இல்லையா? அப்ப எல்லாரும் டீம், இது சினிமா, எல்லாரும் சேர்ந்து தான் உழைக்கணும். தயவு செய்து இவர் ஏன்னா எனக்கு இவர் மேல ஒரு பக்கம் கோவம், இன்னொரு பக்கம் கோவம், இன்னொரு பக்கம் அன்பு. ஏன்னா ஏதாவது கேட்டாதான் ஒன்று நடக்கும். இப்போ ப்ளூ சட்டை மாற நம்ம சொல்லுவோம், இவர் பாட்டு இஷ்டத்துக்கு அதுக்காகவே படம் எடுக்கிறவங்களா? ஐயோ ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துடும். இல்லை நல்ல விஷயம் தான், அது எமோஷன் தான். நீங்க என் மேல அக்கறையில் சொல்லியிருக்கீங்க. வாய்ப்புகள் இன்னைக்கு ஒரே ஒரு நடிகரை டார்கெட் பண்ணி கொடுக்கப்படுது. இங்க மத்தவங்க வந்து திறமை இல்லாதவங்க கிடையாது. ஐயா இருங்கய்யா, அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் தேவையில்லைங்கய்யா. ஐயா மற்ற டைரக்டருக்கு தெரியாதுங்களா? 26 வருஷம் வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த காலத்துல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். பாலுமந்திர சார்ட்ட நீ ஒரு சிறந்த நடிகன்னு சொல்லி நான் பேர் வாங்கியிருக்கேன். அப்படிப்பட்ட இயக்குநர்கிட்ட வேலை பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்க வேற யாருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாதா? எத்தனை நடிகர்கள் இருக்காங்க. அதனால ஒவ்வொரு நடிகர்களை போய் நீங்க யூடியூப்ல போட்டா ஏதாவது ஒண்ணு இல்லை, நெகட்டிவா போட்டா தான் பாக்குறேன்றதா போறாங்க. கமெண்ட்ஸை பார்த்து கமெண்ட் பண்றதா இருக்கான். என்னுடைய வாழ்க்கையை நான் சிறந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐயா கடவுள் அருளாலையும் என்னுடைய திரை கடவுளாலையும் நான் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கேன். நல்ல குடும்பம், ஆரோக்கியமான, இப்பயும் தொடர்ந்து படம் நடிச்சிட்டு இருக்கேன். இறைவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு நல்லபடியா வரும். என்னைக்காவது ஒரு நாள் நான் ஜெயிப்பேன் பெரிய லெவலில். இப்போ நான் வாழ்ந்ததில்லை, நான் சீரியல் நடந்து ஆரம்பிச்சு கூடி வந்தால் கோடி நன்மை ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் நல்லா தான் இருக்கேன். இதுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு நிறைய இயக்குநர்கள் தான் அவங்க கதையில் உள்ள இன்க்ளூட் பண்ணணும். வெற்றி படங்கள் இல்லை ஐயா அதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் பதில் சொல்ல, புரிஞ்சுங்களா? அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். தயவு செய்து இல்லை எல்லா நடிகர்களும் இருக்காங்க, நிறைய கலைஞர்கள் இருக்காங்க, நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவ்வளோ பாருங்க. சந்தோஷமா தான் இருக்கு. இல்ல அப்படி இல்ல, இந்த படத்துல லீடா பண்ணி சூப்பர்.
இந்த படத்துல லீடா பண்ணியிருக்கேன். ஸோ சந்தோஷமா தான் இருக்கு. ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகிறதே பெரிய விஷயம் அவர் சொன்ன மாதிரி. ஸோ நான் பண்ண படங்கள் வந்து ஆக்சுவலி நான் 3 வருஷமா பண்ண படம்லாம் என்னமோ இந்த வருஷம் தான் எல்லாமே வெளி வருது. ஸோ ஆனா பண்ணிட்டு ஏன் நீங்க அதை கவனிக்கிறீங்க சொல்ற? வண்டியில எலுமிச்சம்பழம் கூட தான் தொங்கிட்டு இருக்கு. எலுமிச்சம்பழம் தப்பாயிடுச்சா? யாரு? நாங்க ஒட்டல. அது இந்த படத்துல நான் வில்லன். ஏன்னா இது நான் ரியல் லைஃப்லயே நாங்க ஃபேஸ் பண்ண ஒரு கேரக்டர் தான். நானே 2 வீலர் லோன் தான் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. அதுக்கப்புறம் தான் மீடியா வந்தேன். அப்பெல்லாம் இந்த லோன் கொடுக்கறத விட இல்ல, லோன் கொடுக்கும்போது சக்கரையா தான் இருக்கும், திருப்பி ரெக்கவர் பண்ணும்போது தான் நமக்கு கஷ்டமா இருக்கும். லவர்ஸ் இல்ல, அதெல்லாம் கண்டபடி கேள்வி கேட்போம். பணம் கட்டலாம் யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? டிஜிட்டல் மீடியா நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இஎம்ஐ அப்படிங்கிற அந்த படத்தில் ஒரு ரெக்கவரிங் ஏஜெண்ட்டாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு சீரியஸ் ரோல் தான், காமெடி ரோல் கிடையாது. ஸோ அந்த வாய்ப்பை வந்து டைரக்டர் சதாசிவம் எனக்காக தந்திருக்காரு. இந்த சமயத்தில் நான் ப்ரொடியூசர் மல்லையன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிலையும் அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூவாக, அந்த இஎம்ஐ கட்டுற போது எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அது கட்டாமல் போனால் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத உணர்த்துற ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த படம் பார்க்கும்போது டுவர்ட்ஸ் செகண்டெல்லாம் வந்து உங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒரு இஷ்யூவே ஞாபகத்துக்கு வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் ஒன்று எடுத்திருக்காரு சதாசம். நீங்கள்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். திஸ் இஸ் அபி இலக்கியா. இஎம்ஐ மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சதாசிவம் சார் டைரக்டருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த மூவியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இது ஃபஸ்ட் டைம் நான் காமெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிளாக் பாண்டிக்கு பேரா பண்ணியிருக்கேன். அதில் மீடியாஸ் நண்பர்கள், ஆடியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இஎம்ஐ மூவிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கம்மிங் 4th ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி இந்த திடீர்னு பணம் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட்டோன்னே அதை எப்போ வந்து அக்கௌண்ட்டில் பணம் வரும், கரெக்டாக நம்ம அந்த பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் காத்திருப்பாங்க. இது எனக்கு தெரிஞ்சு 100க்கு 99% மக்கள் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். இங்கே இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அக்கேஷனில் இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் ஆனதுனால இப்போ எல்லாம் நம்ம பணத்தை வந்து கையில் வாங்குறது எல்லாமே ஜிபேயில் தான் வாங்குகிறோம். பாதி பேருக்கு அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு தெரியாது. ஜிபேயில் போய் கட்டும்போது ரிஜெக்ட் ஆகும்போது தான் தெரியும், ஓ நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இல்லையா அப்படிங்கிறது. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், என்ன செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக கணக்கு வச்சு வாழ்ந்தா வாழ்க்கை என்றைக்குமே சிறப்பாக இருக்கும். யாரும் எந்த பொருளும் வாங்க வேணான்னு சொல்லலை, ஆனால் வாங்கும்போது நமக்கு தேவையா அப்படிங்கிறத நினச்சி வாங்குங்க. ஆசைக்காக வாழாதீங்க, தேவைக்காக வாழுங்க. நன்றி. மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ இஎம்ஐ படம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் காமெடி அண்ட் ரொமான்ஸ், செகண்ட் ஹாஃப் வந்து அந்த இஎம்ஐ வாங்கினதுக்கான ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணதெல்லாம் வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அண்ட் மோஸ்ட்லி இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இஎம்ஐ ஆச்சு வச்சுருப்பாங்க. நானுமே வந்துட்டு முன்னாடி பைக் இஎம்ஐ வச்சுருந்தேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி, அவங்க சர்க்கிள் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கேன் ஸோ இஎம்ஐனால கஷ்டப்பட்டது. ஸோ இந்த படம் வந்து அதில் ஒரு கொஞ்சம் எசன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அந்த இஎம்ஐனால கஷ்டப்பட்டு ரொம்ப லெத்தார்ஜிக்காக இஎம்ஐ வாங்கக்கூடாதுன்றது மெசேஜ் வந்து இந்த படம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எழுதி எங்கள் படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். படம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக இது வந்து எங்களுக்காக மட்டும் நான் இங்கே எடுக்கலை, கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேரணும். நல்ல ஒரு மெசேஜும் சொல்லியிருக்கோம். 100க்கு 50% மக்கள் லாஸ்ட் கிளைமேக்ஸில் வர்ற அந்த இன்னொரு கப்பம் அதை பற்றி தெரியாமல் இருக்காங்க. நாமளும் நேரில் பார்த்துருக்கேன். அது எப்படியாவது ஒன்று மக்கள்கிட்ட சேர்த்தணும், நம்மளால் முடிஞ்சதை பண்ணணுன்னு தான் நான் இந்த கிளைமேக்ஸே சூஸ் பண்ணோம். நானும் என்னுடைய ப்ரொடியூசர் மல்லையன் சாரோட சேர்ந்து அதை சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்த்துங்க. உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்றது தெரில, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்துங்க. என்னை நம்பி என்னுடைய நண்பன் ப்ரொடியூசர் மல்லையன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அவருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எங்கள் டீம் எல்லாருமே உண்மையாக உழைச்சிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். அவருக்கு தெரியாது சார் நான் வாங்கினது, வீட்டுக்கே தெரியாது. ஏன்னா இஎம்ஐ போடுறாங்க, அது வீட்டுக்கு பெரும்பாலும் சொல்கிறதில்ல. அப்போதைக்கு நமக்கு தேவைப்படுறதுக்கு போட்டுடுறோம், அது திடீர்னு சொல்கிறதில்ல. லாஸ்ட்டில் தான் அவங்களுக்கு தெரியுது. அதனால் அப்போ லாஸ்ட்டில் சொல்லுவாங்க, இந்த என் நகையெல்லாம் இருக்குது, இதை வச்சுட்டு அந்த இஎம்ஐ பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு லாஸ்ட்டில் தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். அதனால தான் சார்.
படத்துக்காகவா சார்? சார் இப்போ கூட நான் ஷோ போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். அது பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். அது நியாயம் இல்லை தான் சார். ஏன்னா இப்போ நமக்கு திடீர்னு ஒரு இப்போ கார் எடுக்கிறோம்னா சூரிட்டி போனோம்னா நம்ம யாரை தேடுவோம்? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக தான் தேடுவோம். இல்லை சார், யாரும் போடலாம் சார். யாரும் போடலாம். ஓ, அந்த விஷயம் என்ன உங்களுக்கு தெரியாது? ஐயா யார் வேணா போடலாம் ஐயா. சூரிட்டி போடலாம் சார். போடலாம் சார். போடுறவன் வந்து அவனு இவரோட எலிஜிபிளா இருக்கானா பார்ப்போம், அவ்வளவுதான் விஷயம். போடலாம் சார். கட்டி ஐயா நான் கட்டிருக்கேன் ஐயா, நான் கட்டி அனுபவப்பட்டிருக்கேன். அதனால தான் நம்ம டக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறது யாரும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு. அதான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு சூரிட்டி போட்டு சார் நாங்கள் என்ன சொல்கிறது, இப்போ 90% மக்கள் வந்து இஎம்ஐயில் தான் இருக்காங்க. இஎம்ஐ இல்லாமல் பெரும்பாலும் யாரும் இல்லை. நான் பார்த்த விஷயம்தான் இது. டக்குன்னு சரி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் கால் வந்துகிட்டே இருந்தது. அவர் கட் பண்ணி விட்டுருந்தாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க கட் பண்ணி விட்றீங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லி. இல்லை சார், என் ஒய்ஃபு கார் எடுக்கணும்னு சொன்னால் கார் எடுத்துட்டேன். அதுக்கு ஒரு 4-5 மாதம் இஎம்ஐ கரெக்டாக போச்சு, இப்போ கட்ட முடியல, அவன் தான் டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, அது ஃபோன் அட்டன் பண்ணி சொன்னால் அவன் கால் பண்ண மாட்டான்ல. நான் இல்லை சார், ஃபோன் அட்டன் பண்ணால் அந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. கார் எடுக்க சொன்னேன், என் பொண்டாட்டி வீட்டில் ஜாலியாக இருக்கா, இங்கே நான் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஓகே, இது கண்டிப்பாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், இதில் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து டீப்பாக பார்த்து கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சார் இந்த இஎம்ஐ ஸ்கிரிப்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு ப்ரெஸ் மீட் ஷோ வேறு. எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைரக்டர் கொடுத்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது டைரக்டருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கேன். அண்ட் மலையன் சார் ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு, அவரும் எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கேன்.